நமஸ்காரம் மக்களே. இன்றைக்கி மகாபாரத கதையில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலுமே இன்றைக்கும் சரி எந்த ஒரு சேனல்லையாகட்டும் ஒரு பாட்டு போட்டின்னு நடத்தினாலே இந்த பாடல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் இந்த பாட்டை இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்லேருந்து யாராக இருந்தாலும் இந்த ஒரு 4 வரி பாடினா போதுங்க, உடனே ஜட்ஜஸ்லேருந்து அங்கே இருக்க ஆடியன்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் கண்ணில் தண்ணி வந்துடும். அது அதோட வரிகள்னாலையா, அதோட அந்த மெட்டுனாலையா, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த வரிகளுக்கு சொந்தக்காரரான கர்ணன். அந்த கர்ணனை பற்றி அவரை நினைக்கும் போதே அதை நம்மளோட ரிலேட் பண்ணிக்கிறோம். அவருக்கு நடந்த அவமானங்களாக இருக்கட்டும், இல்லை ஏமாற்றங்களாக இருக்கட்டும், நம்பிக்கை துரோகங்களாக இருக்கட்டும், இதை நம்மளோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். அதனால அது நமக்கு அவ்வளோ தூரம் நமக்கு ஹிட் ஆகுது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதனால தான் இன்றைக்கும் எவ்வளவோ ஜென்சி கிட்ஸ் அந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு கூட அந்த பாட்டு கேட்டாலே நமக்கு அழுக வந்துடுது. அதுதான் அந்த கர்ணனுக்கான ஒரு அந்த மேஜிக்குங்கிறது அதுதானே என்னவோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் கர்ணனோட வாழ்க்கையை பற்றியும் அவரோட இறுதி காலங்களில் நடந்த விஷயங்களை பற்றியும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோம்னா கர்ணனோட பிறப்பு தான் நம்ம சொல்லி ஆகணும். இதில் குந்தி தேவிக்கு துர்வாச முனிவரால் ஒரு வரம் கிடைக்கிது. அது வரமா சாபமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஒரு விஷயம் அது என்னன்னா, ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த கடவுளை வேண்டுறையும் அது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த கடவுளோட அருளால அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு. அவங்க குந்தி யங் ஏஜில் இருக்க ஒரு பொண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் தான் யாருக்காக இருந்தாலும் தோணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க அதை பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஒரு கியூரியாசிட்டியில் கங்கை நதிக்கரையில் போய் சூரிய பகவானை வேண்டிட்டு அவங்க இந்த மந்திரத்தை சொல்கிறாங்க. கர்ணன் பிறந்துடுறாரு. உடனே அவங்களுக்குள்ள ஒரு படபடப்பு, பயம் இதெல்லாம் வருது. என்னன்னா, அவங்களுக்கு இப்போதான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய அவமானம் இல்லையா? அதனால இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட ட்ரெஸ்ஸில் அவங்க அந்த குழந்தைய அப்படியே ரேப் பண்ணி அந்த நதியிலேயே விட்டுடுறாங்க. இது எப்படி அந்த ஒரு அவங்களோட வயசு அந்த துருக்குத்தனமாக பண்ணினாங்க அப்படிங்கிறதுனாலுமே இந்த ஃபுல் எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் பார்க்கும்போது இதுதான் ஒரு ஆரம்ப புள்ளி. இந்த ஒரு செயல் இல்லாமல் இருந்திருந்தால் அப்படின்னு நம்ம விதியை மாற்ற முடியாது நம்மளால. ஆனாலும் இந்த ஆரம்ப புள்ளி தான் ஒரு அப்படியே செயினாக அப்படியே பின்னி 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 எல்லாம் நடந்துருது. அதிரதன் அண்ட் ராதை அந்த தம்பதியினர் கர்ணனை எடுத்து வளர்த்துறாங்க. அவர் தான் வளர்ப்பு தாய் தந்தை அவங்களுக்கு. தேரோட்டி குடும்பத்தை சேர்ந்தவர் அவர். கர்ணன் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தையே வளர்றாரு. அவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லைங்கிறது ரொம்ப டெலிபரேட்டா தெரியுது வெளியில இருக்கவங்களுக்கு. ஏன்னா அவர் சூரியனோட புத்திரன், சூரிய புத்திரன் இல்லையா? அதனால அப்படி ஒரு தேஜஸ், அப்படியே மினுமினுக்கிற மாதிரி இருக்கிறாரு. நல்ல ஹைட், ஒரு 6-7 அடி இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. ஸோ அதனாலேயே இவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கிறது தெரியுது எல்லாத்துக்குமே. இந்த சூழ்நிலையில தான் அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. துரோணாச்சாரியர்கிட்ட எல்லாரும் போய் கத்துக்கிறாங்க. வில் வித்தை, வாள் பயிற்சி எல்லாம் கத்துக்குவாங்க இல்லையா? அந்த காலத்துல எல்லாரும் கத்துக்கிறாங்க. அர்ஜுனன், கர்ணன், அவரோட மற்ற பாண்டவர்கள் எல்லாரும் கத்துக்கிறாங்க. துரியோதனன் கத்துக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சது. ஃபுல்லா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. ஃபேர்வெல் டே அந்த அன்னைக்கு ஒரு பெரிய கிரவுண்ட்ல எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி எல்லாரும் அவங்களோட திறமையை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாத்துக்கும் டாப் மோஸ்டா அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தான் இருக்கா. அப்படி பயங்கர சாகசங்கள் எல்லாம் பண்றா. அப்படி அர்ஜுனன் மிஞ்சருக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் பேசும்போது பின்னாடி நம்மால் என்ட்ரி. அதுதான் இந்த மகாபாரத கதையிலேயே கர்ணனோட என்ட்ரி சீனா வர்றது இதுதான். அப்போ அவர் வராரு. நான் இருக்கேன், என்னால் நான் இந்த வில்வித்தைகளை விட இன்னும் நிறையா என்னால் செய்ய முடியும் நல்லா சொல்லிட்டு அவர் செய்கிறாரு அதையெல்லாம். அப்போ எல்லாரும் பீஷ்மராகட்டும், துரோணாச்சாரியாராகட்டும் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. சரி, இந்த பையனுக்குள்ள எவ்வளோ ஒரு இது இருந்திருக்கு பாரு. இப்படி எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது துரியோதனனுக்கு அந்த இடத்துல ஒரு இது அவனுக்கு ஏற்கனவே இந்த பாண்டவர்கள்னாவே அவங்களுக்கு ஆகாது. ஸோ பாண்டவர்கள் அந்த அர்ஜுனனை விட மிஞ்சி இவன் செய்யறானே அப்படிங்கிற ஒரு இதுல துரியோதனுக்கு கர்ணனை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ரொம்ப பிரியமானவர் ஆயிடுறாரு. அப்ப யார் இந்த பையன் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் போது இவரே வாலண்டியரா என்ன சொல்றாருன்னா, அவன் என்னோட நண்பன் தான், என் ஃப்ரெண்டு தான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படி
அந்த அப்ப வந்து எல்லாரும் இருக்காங்க. இவர் ரொம்ப ஒரு படி மேல போய் துரியோதனன் என்ன பண்றா அப்படின்னா, அங்க தேசத்துக்கு அரசர் தான் இவரை வந்து அங்க தேசத்துக்கு அரசரா நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வரார் அந்த இடத்துக்கு. அது வந்து அவர் அப்படி வேணும்னு வரணும்னு வரல, அவரும் வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது அந்த ஒரு ஆசை அபிலாஷையில அந்த இடத்துல வந்தது. அந்த இடத்துல நிக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிரதன். அந்த அதிரதன் தான் வந்து இவரோட வளர்ப்பு தந்தை. அவர் அப்படி பார்த்ததையும், நம்மளை இப்படி அங்க தேசத்து அரசனா நம்ம நியமிச்சுட்டாங்க, இந்த இடத்துல வந்து இவர் வந்து இப்படி நிக்கிறாரு அப்படிங்கலாம் எந்த ஹெசிடேஷனுமே இல்லாம கர்ணன் வந்து அவர் காலில் விழுந்து வணங்குறா. அப்படி இவர் தான் என்னுடைய தந்தைன்னு சொல்றா. அப்படி அப்ப வந்து ஒரு தேரோட்டியோட மகனா நீயே இந்த குலம் கூத்திரம் இதெல்லாம் வந்து இப்படி 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 எல்லாம் நிறைய இதெல்லாம் பேசி நீ வந்து சத்திரியன் இல்லப்ப அப்படின்னு இதுதான் ஃபர்ஸ்ட் சந்திக்கிற அவமானம். மனசு ரொம்ப வேதனைப்பட்டு போகுது அவருக்கு. என்னதான் வித்தைகள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளோட குலம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அதை காமிக்க முடியுமா அப்படிங்கிற வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அவருக்குள்ள வருது. அதுக்கப்புறமா 2வது திரௌபதியோட சுயம்பரம். அதுலயும் இந்த மாதிரி நிறைய நாட்டு அரசர்கள் எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அர்ஜுனன் வின் பண்ணிடுறா. அப்படி அந்த கதை நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்துல கர்ணனும் அதுல கலந்துக்க போறான். அப்ப வந்து ஒரு நொடிக்கும் குறைவா அப்படி திரும்பி பார்க்குறப்ப திரௌபதியோட முகத்துல வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ் தெரியுது. அப்ப வந்து அவர் வந்து எதனால இவங்க ஒருவேளை பிடிக்காததுனால இப்படி பண்றாங்களோ அப்படியோன்னு அவர் யோசிச்சுட்டே வந்து அங்க நிக்கிறார். அதுல வந்து அந்த மீன் வந்து சுத்திட்டே இருக்கும், ஒரு 5 மீன். அதை டைரக்டா பார்த்து அதோட கண்ணுல வந்து வில் அடிக்காம தண்ணியில அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அதுலதான் வந்து அந்த அம்பை எய்தணும் அப்படிங்கிறது தான் போட்டி. இது வந்து கண்டிப்பா கர்ணன் வின் பண்ணிடுவா. அப்படி ஆனா அவர் அங்க போய் நின்னதையுமே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் வர்றதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேணும், உன்னுடைய குலம் இதுவா இருக்கணும் அப்படி இப்படின்லாம் நிறைய பேசினாங்க. அது வந்து அவருக்கு கிடைச்ச 2வது அடி. ரொம்ப அப்படியே நொந்து போயிருக்கிறாரு. இது இப்படியே இருந்துட்டே வரும்போது போர் வர்ற சூழல் வந்துருச்சு. போர்ல வந்து இப்ப தலைமை ஏற்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அவருக்கு கீழே அவரோட படை தளபதிகள், சேனாதிபதிகள், இந்த மாதிரியான கேட்டகரிஸ்ல எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் வந்து பீஷ்மர். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிற படை தளபதி. அதுக்கப்புறம் முதல் நிலையில இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மகாரதர்கள், மகாரதர்கள் அப்படிங்கிறது தான் அவங்கள சொல்ற அந்த பேரு. அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில பீஷ்மர், துரோணாச்சார், கிருபாச்சாரியார்னு நிறைய பேர்த்து அப்படியே பீஷ்மர் அனௌன்ஸ் பண்ணிட்டே வர்றாரு. 100% இதுல வந்து கர்ணன் வந்து விடுவார் அப்படிங்கிறது அங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். பிகாஸ் கர்ணனை வந்து அதுல இருந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு வில்லாதி வில்லன், சூராதி சூரன் இல்லையா அவரு. ஆனா பீஷ்மர் வந்து அவரோட பேரை சொல்லல. அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ், 2ஆம் நிலை, அவங்களையும் சில பேர்த்து எல்லாம் சொல்றாரு, அதுலயும் பேர் இல்லை. அதுக்கடுத்து 3ஆம் நிலை சொல்றாங்க, அதுலயும் பேர் இல்லை. அதுக்கப்புறமா 4ஆம் நிலை, அதாவது இந்த தரையில் நின்று சிப்பாய்கள் மாதிரி நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா சண்டை போடுவாங்க இல்லையா, அவங்க இந்த தேர் மேலெல்லாம் ஏறி பண்ண மாட்டாங்க, காலாட்படை அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த 4ஆம் நிலையில வந்து அவரோட பேர் வந்து இருக்கு. இது வந்து கர்ணனுக்கு தாங்க முடியாத ஒரு அவமானம். தன்னோட வாழ்நாள்ல எவ்வளவோ அவமானங்கள் தன்னோட குலத்தை வச்சு அவர் அனுபவிச்சிருந்தாலுமே இது வந்து அவரால் ஏத்துக்கவே முடியல, இந்த ஒரு அவமானத்தை. இது எப்படி இதை நான் சகிச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாரு. அப்ப வந்து துரியோதனன் சொல்ற, அப்படி நீ எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காக கேட்குறாரு. அவர் வந்து துரியோதனுக்காகத்தான் இவ்வளவு நாளுமே அவர் இது பண்றாரு. அப்ப வந்து கர்ணன் சொல்றா, அப்படி எதுவா இருந்தாலும் நான் உனக்காக பண்ணிடுவேன், உயிரையும் கொடுக்கறதுக்கு நான் உனக்காக தயாரா தான் இருக்கேன். ஆனா என்னோட வீரத்தை வந்து கொஸ்டினைஸ் பண்ற மாதிரி இருக்கு இந்த இது வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படி அப்ப கர்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த பீஷ்மர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த தளபதி. இவர் வந்து இந்த இதை நடத்துற இந்த தலைவன், படைத்தலைவன் இவர் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து நீ அந்த போர்க்களத்துல வந்து கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிடுற. அப்படி துரியோதனன் கிட்ட, தயவு செஞ்சு இதுல வந்து நீ என்னை எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாத, இது என்னோட வீரத்துக்கான இழுக்கு, என்னால இதுல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்படி அதே மாதிரி பீஷ்மர் இறந்து அந்த 10வது நாள் இறக்கல, அந்த அம்பு படுக்கையில படுக்க வச்சிருக்கா அப்படி இல்லையா சிகண்டி வந்து. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து அம்பு படுக்கை, அதெல்லாம் ஒரு தனி ஸ்டோரி, இனி பின்னாடி நல்லதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படி அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு. அந்த 11வது நாள் காலையில போறா அப்படி அப்படின்னு.
இந்த பீஷ்மர் இந்த மாதிரி படுத்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த நாள் கர்ணன் வருவாங்கிறது யாருக்கு தெரியுமோ இல்லையோ கிருஷ்ணனுக்கு தெரியும். கண்டிப்பா இவர் பிதாமகர் படுத்துட்டாருன்னா கர்ணன் உள்ள வந்துருவா அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு 100% தெரியும். அப்பதான் வந்து அந்த கிருஷ்ணரோட லீலைகளை ஆரம்பிக்கிறாரு. இது வந்து ஒரு ஒரு அம்மாவா எனக்கு இதை நான் ஃபீல் பண்ணி இந்த இதை பார்க்கும்போது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் அது. கிருஷ்ணர் வந்து குந்தியை வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புறா. அப்படி என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்று நடந்து உனக்கு ஒரு பையன் பிறந்தான் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, யாருக்குமே தெரியாத ரகசியம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். சரி, நடந்துருச்சு. கர்ணன் மட்டும் நம்ம கூட இருந்தா கண்டிப்பா பாண்டவர்கள்னால வின் பண்ணிட முடியும். நீ போய் பேசு, என்னோட மகன் கிட்ட போய் நீ பேசு அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி, நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆனா நீ கூப்பிட்டு அவன் வரலன்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றது அப்படிங்கும்போது, சரி என்ன பண்றது அப்படின்னு கேட்குது. குந்தி வந்து கேட்குறாங்க அப்படின்னு. அப்ப வந்து இவர் சொல்றாரு, அப்ப நான் சொல்ற மாதிரியான 2 வரம் வந்து கேளு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி தாட்டி விட்றா. அப்படி அதுக்கப்புறம் போறாங்க. குந்தி தேவி வந்து போறாங்க. போனதையும் கர்ணனுக்கும் தெரியும். ஏற்கனவே கிருஷ்ணர் வந்து இவர் தான் உங்க அப்பா, இவர் தான் உங்க அம்மான்னு பிஃபோராவே சொல்லியிருப்பா. அப்படி இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே. அப்ப குந்தி தேவி போறா. அப்படி தெரிஞ்சிருக்கும் இல்லையா தாய் வராங்க அப்படிங்கும் போது அவர் அப்படியே ரொம்ப ஒரு என்ன சொல்றது, பேசினது இது நிறைய எங்காவது பப்ளிக் அக்கேஷன்ஸ் அந்த மாதிரி தானே மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மாவும் பையனும் பர்சனலா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்க போகும்போது வந்து இவங்க ஏதோ ஒன்று கேட்கதான் வந்திருக்காங்கங்கிறது அவருனால கெஸ் பண்ணிக்க முடியுது. உள்ள வந்ததையும் அவங்க வந்து, நீ என் பையன், நீ வந்து பாண்டவர்களோட வந்து இருந்துக்கோ, உனக்கு வந்து நாங்கள் இந்த அஸ்தினாபுரம் இந்த அரசாட்சி எல்லாமே உனக்கு தான், நீ தான் மூத்த மகன், கண்டிப்பா தர்மன் வந்து எடுத்துக்க மாட்டான், அண்ணன் நீ இருக்கும்போது உனக்கு தான் அதை கொடுக்கணும்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஸோ உனக்கு இந்த ராஜ்யம் அரசாங்கம் எல்லாத்தையும் கொடுத்துற, உனக்கு கீழே உன் தம்பிகள் வந்து உனக்கு கீழே இருக்கிற மாதிரி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றான். அப்ப வந்து கர்ணன் வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு அங்கீகாரத்துக்காக தான் வந்து அவர் அவ்வளோ தூரம் வந்து அவரோட வாழ்க்கையில அவமானப்பட்டிருக்கார். பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ராஜாங்கம் எல்லாம் கிடைக்குது, ஆனாலும் கர்ணனால அதை ஏத்துக்க முடியல. கர்ணன் வந்து என்ன சொல்ற அப்படின்னா, யாருமே இல்லாம இருந்தப்ப எனக்காக நின்னவன் வந்து துரியன் தான், துரியோதனன். என்னை வந்து ஒரு அங்கத நாட்டுக்கு அரசனா வச்சிருந்தான். அவன் என்னை வந்து அவனுக்கு துரியோதனுக்கு ஈக்குவலா என்னை நடத்தினாங்க, அவனோட ஃப்ரெண்டுங்கிற ஒரு காரணத்தினால. அப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நான் அவன் கூட தான் நிற்கணும். தர்மப்படி கரெக்டாக தப்பாங்கிறது எனக்கு தெரியாது, என்னுடைய மனசாட்சிப்படி நான் அவன் கூட தான் நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படி வரலன்னு ஆயிப்போச்சா. இப்போ வந்து குந்தி வந்து கேட்குறாங்க, அதான் நம்மளால தான் ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்கா அப்படியே கிருஷ்ணர் வந்து, எனக்கு 2 வரம் வேணும். சரி, என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க, நான் யாருக்குமே இல்லைன்னு சொல்லாத ஒரு ஆள், என்னை பெற்ற தாய் நீங்க, உங்களுக்கு எப்படி நான் சொல்ல முடியும், ராஜமாதாவா இருக்கவங்க எல்லாம் சரிதான் கேட்குறாங்க. என்னுடைய புதல்வர்கள் 5 பேர் இருக்காங்க இல்லையா, அதுல அர்ஜுனனை தவிர வேற யாரையும் நீ வந்து கொலை பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போர்க்களத்துல வந்து அவங்கள வந்து நீ கொலை பண்றதுக்கு இது பண்ணக்கூடாது, அவங்க மேல போர் தொடுக்கக்கூடாது, அர்ஜுனன் மட்டும்தான் உன்னோட டார்கெட்டா இருக்கணும். ஓகே, இது ஒரு வரம் கேட்கறது. இன்னொன்னு என்னன்னா, அந்த நாகாஸ்திரம் இருக்கு இல்லையா, இவருக்கு அந்த ஒரு பெரிய அந்த ஒரு அஸ்திரம் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல், அதுதான். அதை வந்து நீ ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அர்ஜுனனுக்கு ஆப்போசிட்டா யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே, இவர் தான் எதுவும் கேட்டோம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, சரின்னு சொல்லிடுறா. அப்படி இதெல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்பும் போது அவரு ஒரு 2 விஷயம் கேட்குறாரு. அம்மா, நான் உங்களுக்கு இதெல்லாம் நான் பண்ணித்தரேன், நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்து எல்லாம் பண்றேன், எல்லாம் ஓகே, எனக்கு ஒரு 2 வரம் கொடுக்குறீங்களா, இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் கேட்டதில்ல, உங்ககிட்ட கேட்குறேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் வந்து பாண்டவர்களோட அண்ணன்கிறத இந்த போர் முடிகிற வரைக்கும் நீங்க சொல்லக்கூடாது. இன்னொன்னு, ஒரு வேளை போரில் ஒன்று நான் இல்லைன்னா அர்ஜுனன் யாரோ ஒருத்தர் இறக்கத்தான் போறோம், ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா என்னோட உடம்ப வந்து உங்க மடியில போட்டுட்டு நீ அழணும். இதை கேட்கும் போது கர்ணனோட மனநிலை எப்படி இருந்திருக்குங்கிறத விட அதை கேட்டுக்கிட்ட குந்தியோட மனநிலை எப்படி இருக்கும். ஒரு அம்மாவா பாராட்டி சீராட்டி வளர்த்த முடியல, சரி, சூழ்நிலை எங்கேயோ தள்ளி இருக்கான், சரி, செத்த அப்புறம் நீ என்ன மகன்னு சொல்லிக்க
அப்போ சொன்னீங்கன்னா போதும், நான் உயிரோடு இருக்கும்போது சொல்லாத அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு வேதனை இருந்திருக்கும் அவங்களுக்கு. அதை வார்த்தையால் சொல்ல முடியுமா? குந்தி தேவி வந்து அப்படி சரின்னு சொல்லிட்டு திருப்பி வர்றாங்க. கிருஷ்ணர் அங்கே ஓகே அப்படின்னுட்டு வர்றாங்க. கிருஷ்ணர்கிட்ட வந்து இந்த மாதிரி அவன் வரமாட்டேன்னு சொன்னான், நீ சொன்ன மாதிரியே இந்த 2 வாரத்தையும் நான் கேட்டேன், அவனும் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போது அடுத்த நாள் வந்து போருக்கு போயாச்சு. 11வது நாள் வந்து கர்ணன் வர்றா, அப்படி அடிச்சு தும்சம் பண்ணுறா, அப்படி எல்லாத்தையும் பயங்கர ஒரு எந்தூசியாஸ்டிக்காக எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு இருக்கா. அப்படி அர்ஜுனனுக்கு வந்து நேரடியாக அவனுக்கு எந்த இதுவும் இல்லை, பட் அர்ஜுனனோட அந்த வில் பவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போகிற அளவுக்கு வந்து இவரோட இது இருக்கு. அந்த அன்னைக்கு 11வது நாள் ஈவினிங் வந்து சூரியாஸ்தமனம் முடிஞ்சது இருந்தால் இந்த போரெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க இல்லையா. அப்போ வந்து எல்லாரும் கூடாரத்தில் பயங்கர அந்த அவங்க டென்ட் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. கர்ணனால ஹாப்பியாக இருக்க முடியல. அவனோட மனசில் ஓடுறது ஒன்னே ஒன்று என்னன்னா, இப்போ நான் இந்த அர்ஜுனனுக்கு வந்து இன்னைக்கு நான் பண்ண இந்த விஷயத்துக்காக நான் சந்தோஷப்பட்டேன்னா, இந்த படை தளபதியா இப்ப இருக்கிறவர் வந்து துரோணாச்சாரியார். அவருக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அர்ஜுனன் வந்து கொஞ்சம் ஃபேவரட் ஸ்டூடெண்ட், ரொம்பவே ஃபேவரட், அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து அர்ஜுனன். ஸோ அர்ஜுனனுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டம் வருதுங்கிறது துரோணாச்சாரியோட மனசுக்குள்ள நினைச்சா கூட அவரால் இந்த போர்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போச்சா என்னோட ஃப்ரெண்ட் துரியோதனனுக்கு தான் அது பிரச்சனை. ஸோ அதனால வந்து அந்த அந்த ஒரு அந்த இன்னைக்கு நடந்த அந்த ஹாப்பினஸை கூட நான் காமிச்சிடக்கூடாது, அப்போ அவர் டிஸ்டர்ப் ஆயிடுவாருன்ட்டு அப்படியே ரொம்ப சட்டிலாக அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் எல்லாம் போகிறாங்க. இதே மாதிரி போர்க்களத்தில் எல்லாம் நடக்குது. அர்ஜுனனும் கர்ணனும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிற நிலைமை வருது. அஸ்திரத்தை எடுக்கிற அப்படி கர்ணன் எடுத்ததையும் ஒரு அஸ்திரத்தை விட்டுறா, அப்படி வில்லிலிருந்து அம்பு அப்படியே போனதையும் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த தேரை வந்து கையில ஒரு அழுத்தழுத்துறாரு. தேரோட சக்கரம் அப்படியே மண்ணுக்குள்ள பொழைஞ்சு போயிடுது. அர்ஜுனனோட தலைக்கு குறி வச்சது தலைப்பாகையோட மேல போயிடுது. அந்த ஒரு டைம் தான். அதுக்கப்புறம் உடனே சல்லியன் அவனோட தேரோட்டியா இருக்கிறவன், அதாவது தேரோட்டிங்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இதுல. நம்ம அர்ஜுனனுக்கே பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் இருப்பா அப்படி. ஸோ கர்ணனுக்கு வந்து தேரோட்டியா இருக்கு. சல்லியன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இம்மீடியட்டா இன்னொரு அஸ்திரத்தை விடு, அவன் திரும்பி அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்து உன்னை தடுக்கிறதுக்குள்ள நீ வந்து இன்னொரு தடவை அதை விட்டுரு அப்படின்னு சொல்றா. அப்படி அப்பதான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இல்ல நம்ம அம்மாவுக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், அப்ப நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு இவர் யோசிக்கிறாரு. சல்லியனுக்கு வந்து கோவம் வந்துடுது. கோவம் வந்து நான் சொல்றதை நீ கேட்க மாட்டையா அப்படின்னு சொல்றா. அப்படின்னு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்ப வந்து கர்ணனோட தேர் வந்து சேத்துல இதாயிடுது, வீல் வந்து இறங்கிடுது. இதுவும் வந்து அவருக்கான ஒரு சாபம். ஒரு அந்தனர் வந்து அவர் வந்து அந்த ஒரு பசுவை வந்து கர்ணன் வந்து வில்லு அம்புல வந்து இறந்துரும் அந்த பசு. ஸோ அந்த அந்தனர் வந்து சாபம் கொடுத்துருப்பாரு போர்க்களத்துல, இந்த மாதிரி ஒரு முக்கியமான நேரத்துல உன்னுடைய தேர்கால் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்தினால வந்து தேர் இறங்கிரும். ஆக்சுவலி அதை ரெடி பண்ண வேண்டியது சல்லியன். ஆனா சல்லியன் என்ன சொல்லிடுவா அப்படின்னா, நான் சொன்னதை நீ கேட்கல, அப்ப வந்து இதை நான் வந்து பண்ண மாட்டேன். இப்ப கர்ணனை தான் ரெடி பண்ணுவேன். கர்ணன் வந்து கீழே இறங்கி வந்து அந்த தேர்காலில் ரெடி பண்ணுறா. அப்படி அப்போது கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனா நீ வந்து இப்போ வந்து வில்லை வந்து ரெடி பண்ணிக்க, நீ எல்லா அம்பையும் அவன் மேலே விடு, அவனை வந்து நம்ம இது பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ வந்து அர்ஜுனன் சொல்கிறா, அப்படி இந்த மாதிரி அவன் வந்து இப்போ அவன் கையில் ஆயுதமே எதுவும் இல்லை, நிராயுத பாணியாக இருக்கா. அப்படி இப்போ நம்ம பண்ணுறது வந்து கரெக்டாக, அது தப்பு இல்லை, அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி பண்ண வைக்கிற. அப்படி அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்படியே அந்த அம்பை வந்து மழை, அந்த அப்படியே மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கர்ணன் மேலே பண்ணிடுற, ஃபுல்லாக அம்பு எதிர்ற. அப்படி அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே கர்ணன் வந்து ஃபுல்லாக அம்பில் அப்படியே ரத்தம் ஒழுக அந்த இதில் படுத்திருப்பாங்க. நமக்கு அப்படியே சிவாஜி கணேசனோட ஞாபகம் வருது இல்லையா, அப்படியே படுத்திருப்பா. அப்படி அப்போ வந்து அப்பயும் ஆனால் உயிர் போகாது. அப்போ வந்து அர்ஜுனன் கேட்பா, அப்படின்னு நான் இவ்வளோ அம்பு இது பண்ணிட்டேன், உயிர் போகவே இல்லையே. அப்படிங்கும்போது அவர் பண்ணின அந்த தான தர்மம் இருக்கு இல்லையா, அதுதான் அவரை காப்பாற்றிட்டு இருக்கு. தர்ம தேவதை வந்து அவர் உயிர் போகாமல் வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படி கிருஷ்ணர்கிட்ட கேட்குறா அப்படி கர்ணன், இது வந்து நியாயமா, நான் தேரை ரெடி பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கும்போது நீ இப்படி பண்ணிட்டியே, இது நியாயமான்னு கேட்கும்போது கிருஷ்ணர் கேட்குறாரு, நியாயத்தை பற்றி நீ பேசுறியா, பாஞ்சாலியை வந்து அத்தனை பேர் இருக்கும்போது வந்து அவளோட சேலையை உருவி இப்படியெல்லாம் பண்ணாங்க, அந்த சபையில தானே இருந்த நீயும், அப்போ எங்கே போச்சு உன்னோட நியாயம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க வனவாசம் முடிஞ்சு வந்து ஒரு ஊசி முனையளவுக்காவது இடம் கொடுங்க அப்படின்னு வந்து நான் தானே தூது வந்து கேட்டேன், அப்போ நீ அங்கே தானே இருந்தேன்,
அப்போ இல்லையா உன்னோட நியாயம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக அபிமன்யு ஒரு சின்ன பையனை எல்லாரும் சேர்ந்து போர்க்களத்தில் அவனை இது பண்ணீங்களே, அதில் இல்லையா அப்போ எங்கே போச்சு உன்னோட நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே தலை குனிஞ்சு கர்ணன் இருக்கா. அப்படி அர்ஜுனனுக்கு வந்து இவன் என்ன பண்ணியும் சாக மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, நீ இன்னையும் ஒரு 1000 அம்பு விட்டினாலும் சாக முடிக்க முடியாது, நீயும் நானும் சேர்ந்தாலும் அவன் சாக மாட்டான். இப்போ அவன்கிட்ட இருக்க அந்த புண்ணிய பலன்களை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ஒரு அந்தனர் வேடம் போட்டுட்டு வர்றா. அப்படி கர்ணன் கிட்ட வந்து, இந்த மாதிரி அங்க நாட்டு அரசரே, உங்களை நம்பிதான் நான் வந்தேன், நீ அப்படி எனக்கு இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட இருக்கிறது எதையாவது கேளுங்கன்னு சொல்றா. அப்படி நீ இதுவரைக்கும் செஞ்ச தான தர்மங்களோட பலனையும் இப்ப இது கொடுக்கறதுனால, அந்த பலனை கொடுக்கறதுனால ஒரு பலன் வரும் இல்லையா, அதுவும் இதுவரைக்கும் செய்ததும் இனிமேலும் செய்ய போறதுக்குமான பலன்களை வந்து நீங்க எனக்கு கொடுத்துடணுங்கிற. அப்படி யூஸ்வலி இந்த தானம் பண்றதுங்கும் போது தண்ணி இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் இப்படி கொடுத்து தானம் பண்ணுவாங்க. போர்க்காலத்துல எங்க தண்ணிக்கு போறது, அப்படியே ஒரு அம்பை வந்து இப்படின்னு எடுக்கிற. அப்படி அப்படியே ரத்தம் குடமா கொட்டுது, அந்த ரத்தத்தை பிடிச்சி அப்படியே தானம் பண்றா. அப்படி தானம் பண்ணிடுறா. அப்படி அப்போ ஃபுல்லா பிளாங்க் ஆயிட்டா. அப்படி கிருஷ்ணர் வந்து ரொம்ப அவருக்கே ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலி இவர்கிட்ட இருந்து இதை வாங்கிக்கிறதுக்கு தான் வந்தார். ஆனா கிருஷ்ணரே ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தரேன் அப்படிங்கிற. அப்படி ரிவீல் பண்ணிடுறா. அப்படி இவர் தான் கிருஷ்ணருங்கிறத பண்ணிட்டு அப்புறம் அவரு கேட்குறாரு, கர்ணன் வந்து இந்த ஜென்மத்தில் நான் இறக்கிறதுக்கு காரணம் நீங்க தான், இனிமேல் எனக்கு பிறவி இருக்குமான்னு எனக்கு தெரியல, இல்லை அப்படி நான் பிறந்தாலுமே நீ எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் இல்லைன்னு வந்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத ஒரு மனசை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்ணன் கேட்குறா. அப்படியே கிருஷ்ணர் வந்து ரொம்ப மெய்சிலிருந்து கண்ணில் கண் கலங்கிடுது. சரின்றாரு. அந்த வளத்தை அவருக்கு கொடுத்துட்டு அர்ஜுனன் கிட்ட போறாரு. பேக் டு அர்ஜுனன் போனா, இப்போ வந்து அவங்ககிட்ட எந்த இதுவும் இல்லை, நீ இப்போ ஒரு ஆயுதத்தை ஒரு அம்பை விடு, இறந்துருவா அப்படி அப்படிங்கிற. அப்படி அம்பை விடுறா. அப்படி கர்ணன் இறந்துட்டா. அப்படி அர்ஜுனன் வந்து சொல்றா அப்படி கிருஷ்ணர் கிட்ட, நான் வந்து எப்படி இறந்துட்டேன், கொன்னுட்டேன் அவனை அப்படின்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் வந்து சொல்றா. அப்படி 6 பேர் சேர்ந்து 6 பேர் கொலை பண்ணின ஒருத்தனை தான் நீ வந்து கொண்டிருக்க, இதுல நீ பெருமைப்பட்டுக்க எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்திரன் வந்து கவச குண்டலத்தை வாங்கிட்டு போனான் இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் கொலை. செகண்ட் அந்த ஒரு பசு சொன்னேன் இல்லையா, ஒரு பசுவை வந்து அர்ஜுனன் இந்த கர்ணன் வந்து கொண்டுடுறா. அப்படி அப்போ அந்த அந்தனர் கொடுக்குற சாபம் இருக்கு இல்லையா, தேரில் வந்து அந்த தேரோட சக்கரம் மாட்டிக்கும்னு, அது வந்து 2வது கொலை. 3வது பரசுராமர் கிட்ட பிரம்மாஸ்திரத்தை கத்துக்கிறா. அப்படி கர்ணன் அதுல அது ஒரு ஸ்டோரி இருக்கு, அது நம்ம இந்த பின்னாடி வர நாட்கள்ல பார்க்கலாம். அப்போ வந்து இவர் பொய் சொல்லி சேர்ந்துடுறாரு. அப்படிங்கிறதுனால பரசுராமர் வந்து ஒரு சாபம் கொடுத்துறாரு. முக்கியமான டைம்ல, அதாவது நீ எக்ஸாம் டைம்ல நீ படிச்சதெல்லாம் மறந்துடும், அந்த மாதிரி நீ அந்த குருட்சேத்திர போர்ல இருக்கும்போது உன்னுடைய வித்தைகள் வந்து மறந்துடும்னு ஒரு சாபம் கொடுத்துறாரு. அது 3வது கொலை. 4வது குந்தி, உன்னோட தாய் குந்தி வந்து இந்த மாதிரி இந்திரஸ்திரத்தை வந்து ஒரு தடவை தான் என் மேல உன்னோட மேல என் பையன் அர்ஜுனன் மேல பயன்படுத்தணும்னு சொல்லி வர வாங்கிட்டு வந்திருக்கான். அது வந்து 4வது கொலை. 5வது சல்லியன் பாதியிலேயே தேரை விட்டுட்டு போனது. ஒரு தேரோட்டி வந்து என்ன நடந்தாலும் விட்டுட்டு போகக்கூடாது, ஆனா சல்லியன் விட்டுட்டு போயிடுறான் இல்லையா, அது வந்து 5வது படுகொலை. 6வது தெய்வமா நின்று காக்க வேண்டிய நானும் போய் தேரை அழுத்தி உன்னை காப்பாத்தின, அந்த உன்னுடைய அஸ்திரம் இது பண்ணும்போது நான் உன்னைய காப்பாத்துறதுக்காக தேரை அழுத்தினேன், இது வந்து 6வது கொலை. இப்படி 6 பேர் கொன்ன ஒருத்தனை தான் வந்து நீ வந்து இது பண்ணியிருக்க, ஸோ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத அப்படின்னலாம் சொல்ற. அப்படி கிருஷ்ணர் இதுல என்னன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு இது என்னன்னா, எந்த ஒருத்தரையும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேர் தான் காப்பாற்றுவாங்க. இந்த 4 பேர்த்தினாலையுமே கைவிடப்பட்ட ஒரு ஆள்னா கர்ணன் தான். அது அம்மாவும் பார்த்துக்கல, பிறந்ததையுமே ஆற்றுல விட்டுட்டாங்க, அப்பாவும் கண்டுக்கல, குரு இந்த மாதிரி பரசுராமர் வந்து நீ படிச்சதெல்லாம் மறந்து போயிடும் எக்ஸாம் அப்ப அப்படின்னு சொல்லி அவரும் கைவிட்டுட்டாரு. கடைசியா காப்பாற்ற வேண்டிய தெய்வமும் அந்தனர் வடிவத்துல போய் அவனோட உயிரை வாங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் நிறைஞ்சு இத்தனை இருந்துமே வந்து கர்ணன் வந்து அர்ஜுனனுக்கு ரொம்ப டஃப் கொடுத்தா. அப்படி அர்ஜுனனோட தேர்ல இருந்தது, மேல இருந்தது யாரு, ஆஞ்சநேயர். தேரை ஓட்டிட்டு இருந்தது கிருஷ்ணர். இத்தனை சப்போர்ட், அவரோட தனுசு தோல்வியே பாத்திராத ஒரு தனுசு தான் அர்ஜுனன் வச்சுட்டு இருந்தது. இவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்க ஒரு ஆள் கூட இத்தனை சாபத்தையும் வச்சுட்டு இத்தனை பிரச்சனையும் வச்சுட்டு இருந்த கர்ணன் கடைசி வரைக்கும் டஃப் ஃபைட் கொடுத்தா. அப்படி இந்த சாபமெல்லாம் இல்லைன்னா ஒரு வேளை கர்ணனோட லைஃப் வேற மாதிரி இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்காக அந்த பாட்டு வரும்போது
அழுகாமல் கண்ணீர் வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம். நன்றி, வணக்கம்.